தாவேக்காவிற்கு தலைவலியாகும் ஜூலி. ஒற்றையாளாக கொடுக்கும் குடைச்சல். உச்சகட்ட எரிச்சலில் தாவேக்க தொண்டர்கள். கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மாணவர்கள் சேர்ந்து நடத்திய மாபெரும் போராட்டம் தை எழுச்சி அல்லது மாணவர் புரட்சி என்று அழைக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அப்போதைய ஆட்சியாளர்களை எதிர்த்து கோஷமிட்டு அந்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலானதால் அதன் வழியே புகழடைந்தவர் ஜூலி. அடிப்படையில் செவிலியரான இவர் அதன் மூலம் கிடைத்த புகழ் வெளிச்சத்தை கொண்டு தமிழ் தொலைக்காட்சிகளில் முக்கியமான ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்றான பிக் பாஸ் நிகழ்ச்சியின் முதல் சீசனில் பங்கு பெற்றார். அந்த நிகழ்ச்சியிலும் கூட நடிகை ஓவியாவுக்கு எதிராக பிற போட்டியாளர்களுடன் சேர்ந்து கொண்டு ஜூலி செய்த செயல்கள் பார்வையாளர்களின் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியது. அப்போதிலிருந்தே ஜூலிக்கு எதிரான ஒரு எதிர்மறையான கருத்து இணையவெளியில் பரவத் தொடங்கியது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய பின்பு அவர் கல்லூரி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டபோது நடிகை ஓவியாவின் ரசிகர்களால் கேலிக்கு உள்ளாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவ்வப்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தலை காட்டி வந்த ஜூலி 1-2 திரைப்படங்களிலும் சிறு வேடங்களில் நடித்துள்ளார். பிறகு அவரது காதலர் என்று கூறப்பட்ட ஒருவர் ஜூலியை ஏமாற்றிவிட்டதாக எழுந்த புகார் சமூக வலைதளங்களில் அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. அடிப்படையில் திமுக ஆதரவாளராக அறியப்பட்ட ஜூலி தமிழக வெற்றிக் கழகத்தை நடிகர் விஜய் துவங்கிய பின்பு அவ்வப்போது அக்கட்சியை விமர்சிக்கின்ற விதமாக சில கருத்துக்களை பதிவிட்டு வந்தார். எல்லாவற்றுக்கும் துவக்கமாக வேலூரில் நடந்த தாவைக்க நிர்வாகிகள் கூட்டத்தில் விஜய் சொன்ன ஜல்லிக்கட்டு காளை தொடர்பான குட்டிக் கதைக்கு ஜூலி கண்டனம் தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் உண்மை நிலை தெரியாமல் விஜய் அரசியல் ஆதாயத்திற்காக பேசுவதாகவும் விஜய் அரசியலுக்கு தகுதியற்றவர் என்றும் கடுமையாக சாடினார். தொடர்ந்து விஜயின் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய ஜூலி விஜய் போட்டியிடும் தொகுதியிலேயே அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்போவதாக சவால் விட்டுள்ளார். விஜயை வாடா பார்ப்போம் என ஒருமையில் விமர்சித்த வீடியோக்களும் அவரது பேச்சை கிண்டல் செய்து வெளியிட்ட வீடியோக்களும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. அவரது கருத்துக்களால் ஆத்திரமடைந்த தாவேக்க தொண்டர்கள் அவரை கடுமையாக சமூக வலைதளங்களில் தாக்கத் தொடங்கினார்கள். தாவேக்காவின் புதிய மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் ஸ்பூர்த்தி அருண் மற்றும் பிற பெண் நிர்வாகிகள் திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு திட்டமிட்டே ஜூலி விஜயை தாக்கி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். ஜூலி தற்போது அதிகாரப்பூர்வமாக திமுக மேடைகளில் தாவேக்காவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறார். கூடவே திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பங்கேற்று விஜயின் அரசியல் வருகை வெறும் சினிமா கவர்ச்சி என்று கடுமையாக விமர்சித்தார். தாவேக்க தலைவர் விஜய் போட்டியிடும் தொகுதிகளான பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கில் அவருக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் செய்யப்போவதாக ஜூலி பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார். ஜூலியின் விமர்சனங்களை தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேக்க தொண்டர்கள் ஜூலியை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். தன்னை தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஆபாசமாக தாக்கி பேசுவதாகவும் கிட்னி மோசடி போன்ற பொய் புகார்களை கிளப்பி விடுவதாகவும் கூறி தாவேக்க நிர்வாகிகள் உள்பட 8 பேர் மீது ஜூலி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் தொண்டர்களுக்கும் பிக் பாஸ் ஜூலி இடையேயான மோதல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மேலும் தீவிரமடைந்துள்ளது. 2026 ஏப்ரல் 15 அன்று மெரினா கடற்கரை பகுதியில் முறையான அனுமதியின்றி தாவேக்காவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ததற்காகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதற்காகவும் காவல்துறையினர் ஜூலியை பிடித்து விசாரணை நடத்தி எச்சரித்து அனுப்பினர். ஆனால் விஜய்க்கு எதிரான தனது பிரச்சாரத்தை தொடரப்போவதாக அறிவித்துள்ளார் ஜூலி என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலியின் இந்த கருத்திற்கு பதிலடியாக சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் அவரை தாக்கி பேசி வந்தாலும் போக போக இந்த விஷயத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.